பயப்படாத பயப்படாதடா. Hi, this is Aurora Sinclair. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எஸ்டிடி என்ன வரலாறு தானே நீங்க நினைக்கிற ஹிஸ்டரி இல்ல கூகுள் ஹிஸ்டரி. ஸோ நான் கூகுள்ல என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்கேன், ஏன் அதெல்லாம் சர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Please do subscribe my YouTube channel, follow my Instagram page for upcoming video. Let's get started. இப்போதான் உன் browsing history எல்லாம் பார்த்தேன். இவ்ளோ காம பிசாசாடா நீ. இது வாலிப வயசு அப்படின்றதுனால என்னோட என்னோட முகத்துல வந்து அங்கங்க நலுங்கு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. நான் ஃபில்டர் போட்டு இது இவ்வளோ அப்ரப்டா தெரியுது அப்படின்னா பாத்துக்கோங்க என் மூஞ்சி வந்து நேர்ல எப்படி இருக்கும் ரைட் நவ். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்ம வீடியோ கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். எங்க கண்டென்ட் இருக்கு அப்படின்னு கேட்பீங்க, என்ன இருந்தாலும் பாக்குறீங்க. ஓகே ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. லியம் டெத் அப்படின்னு சர்ச் பண்ணிருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்த உடனே இந்த மாதிரி ஒன் டைரக்ஷன்ல இருந்த லியம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஒரு வேலை ஃபேக் நியூஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்கிட்ட போய் இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்களா கூகுள் அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஹவு மெனி 500 notes in 25,000 rupees அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து பேங்க்குக்கு போன ஒரு 25,000 ரூபாய் கையில எடுத்துட்டு அங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது அந்த ஃபார்ம்ல வந்து எவ்வளவு 500 notes இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபில் பண்ணணும் கிடையாதா, ஃபில் பண்ணணும் தெரியுமா. அப்ப வந்து எனக்கு வந்து மண்டை அறிவு இல்லை, அந்த அளவுக்கு மேத் வந்து நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு இருந்தாலும் வந்து கூகுள்கிட்ட கேட்டு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து ஹவு மெனி 500 notes in 25,000 rupees அப்படின்னு வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். Sebamed anti dandruff shampoo சர்ச் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஷாம்பு தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். dandruffக்கு என் தலையில dandruff இருக்கு, ஏன்னு தெரியல. எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ஜெர்மனில இருந்து வராங்க. அவங்க வந்து உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த ஷாம்பு வேணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அந்த ஷாம்பூ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புன்னு சொன்னாங்க. ஸோ அதனால கூகுள்கிட்ட போய் அதை சர்ச் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை அவங்களுக்கு அனுப்புனேன். ஸோ அதனால தான் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஓப்பன் இன் ஆப் லிங்க்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஏதோ யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க யூடியூப் லிங்க் வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்டோரியிலோ பாட்காஸ்ட்லயோ போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் அவ்வளோக்கா இருக்காது. அதை கிளிக் பண்றவங்களுக்கு வந்து சைன் இன் பண்ண சொல்லலாம் கேட்கும், அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சோம்பேறித்தனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால இந்த ஓப்பன் இன் ஆப்ஸ்ல வந்து ஓப்பன் இன் ஆப் லிங்க்ஸ் அதுல போய் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி அது ஜென்ரேட் பண்ற லிங்க் எடுத்து நீங்க ஸ்டோரியில ப்ராட்காஸ்ட்ல போட்டீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா யூடியூப் கூட்டிட்டு போகும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படி வருவாங்க. அப்படி ஒரே நல்ல டாபிக் சொல்லிட்டு என்ன வந்து மண்டே கழுவி இந்த வாங்குது இதை வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அனிமல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட டாக் வந்து பீரியட்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் பேபி டயப்பர் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால ரேஷஸ் வர சான்ஸ் இருக்கு. அதனால வந்து டாக் டயப்பர் வாங்கலாம். அவங்க ஆன்லைன் ஸ்டோர் ஏதாச்சும் இருக்கா, ஆர்டர் பண்ண உடனே சீக்கிரம் எடுத்து வந்து தர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்கொண்டு எரிச்சலக்கிறப்பா. அரோரா சின்க்ளேர் அப்படின்னே சர்ச் பண்ணிருக்கேன். நான் ஒரு தற்கொலை என் பேரை போட்டா என்னெல்லாம் வருதுன்னு என்ன நானே வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு. Okay, what does it mean if your dog pee a little after seeing you? ஸோ என்னோட டாக் வந்து நான் எங்கேயாச்சும் அவளை வீட்டுக்குள்ள விட்டுட்டு வெளியில போயிட்டு வந்தேன்னா நான் வந்து அவ கிரீட் பண்ணுவாள்ல, அப்ப நான் அவளை கொஞ்சமா வந்து சிறுநீர் கழிக்கிறா. அது ஏன் அப்படி பண்றான்னு சொல்லிட்டு நான் சரி அவள் ஒருவேளை ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியல போலன்னு சொல்லிட்டு திருப்பி கீழே எல்லாம் கூட்டிட்டு போனா வந்து சுச்சா போக மாட்டா. அப்புறம் என்னடா இது இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் கூகுள்கிட்ட போய் கேட்டேன் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. கூகுள் சொல்லிச்சு எக்ஸைட்மெண்ட்ல வந்து டாக்ஸ் வந்து கொஞ்சமும் வந்து சுச்சா போவாங்க, அது அவங்களுடைய லவ் அப்படின்னு சொல்லி ஐயோ என்ன இவ்வளவு லவ் பண்ணதா அப்படின்னு நான் கொஞ்சம் ஹாப்பியானேன். ஹவு டு மேக் பீனட் சட்னி. ஸோ என்னோட இந்த சைக்ளோன் அப்போ வந்து என்னோட மெய்ட் வர முடியல. அப்போ வந்து நானும் என் ஃப்ரெண்டும் என்னடா சாப்பிட்றதுன்னு யோசிச்சு வீட்டுல பீனட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சட்னி பண்ணலாமா, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல கேட்டிருக்கேன். வேற என்ன சர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் வியட்நாம். நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து வியட்நாம் போலான்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அங்க வந்து என்னெல்லாம் பெஸ்ட் ஹோட்டல், எது வந்து வாக்கிங் ஸ்ட்ரீட்டா மார்க்கெட் பக்கத்துல இருக்கு, பத்தி எங்க போய் பார்த்திக்கலாம், எது வந்து மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணிருக்கேன். ஹவு டு டிரைவ் அ கார் வித்வுட் ஃபியர். டிரைவிங் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவங்க ரோட்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு.
யாரையாச்சும் நான் ஏத்திட்டேன்னா, நான் ஏதாச்சும் உள்ள போயிட்டேன்னா, அதனால என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஓட்டுறதுதான் நல்லாதான் ஓட்டுறேன். ஆனா அந்த ஒரு பயம் இருக்கும்ல. பயம் பயந்துகிட்டே இருங்க பொம்பளைங்க. பயந்துதான் கண்ட நாயெல்லாம் நம்ம தலையில ஏறி ஆடுவாங்க. நான் யாராச்சும் ஏத்திட்டேனா அப்படின்னு அந்த ஒரு பயத்துல ஷேக்கிங்ல வந்து நான் வந்து வண்டி ஓட்டுறேன். ஸோ அதனால கூகுள்கிட்ட போய் நான் ஏன் பயப்படுறேன், எப்படி பயப்படாம வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஜெர்மன் ஷெப்பர்ட் அண்ட் கோல்டன் ரிட்ரைவர் மிக்ஸ், இதெல்லாம் நீ ஏன் சர்ச் பண்ற அப்படின்னு கேட்பீங்க. என்கிட்ட கோல்டன் ரிட்ரைவர் டாக் இருக்கு. அது ஒரு முட்டா பீஸ். அதோட ஒரு முரட்டி பீஸ வந்து ஒன்னா ஆக்கினா எப்படி வந்து குட்டி பிறக்கும் அப்படின்னு வந்து ஒரு பார்த்து வந்து சும்மா கூகுள்ல பார்த்து எப்படி குட்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து தேடி பார்த்துட்டு இருந்தேன். புரியுது, வியர்டா இருக்குல்ல. ஜானி சின்ஸ் அடி வில்லு நான் பாக்கணும். ஓகே, இன்காக்னிட்டோ மோடுக்கு போயிட்டோம். அது பேர் என்ன? இன்காக்னிட்டோ மோட். அது என்னவோ சரி, விடுங்க. நானும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு எல்லாம் இருக்குதானே செய்யும். இது வந்து நான் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன்ப்பா. எனக்கு வந்து கேப்ஷன்ஸ் ஃபார் இன்ஸ்டாகிராம். நான் இந்த கேப்ஷன் யோசிக்கிற அளவுக்குலாம் அறிவாளி கிடையாது. ஏதாச்சும் ஒரு நல்ல போஸ்டா இருந்தா எமோஜி போட்டு முடிச்சிருவேன். மொக்க போஸ்டா இருந்தா சரி கேப்ஷனாச்சும் நல்லா போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நல்ல கேப்ஷன் கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்கேன். இஸ் சமந்தா மாம் ஆங்கிலோ இந்தியன்? ஏதோ ரீல்ஸ் பார்த்தேன். அதை வந்து சமந்தா வந்து என்ன சொன்னாங்க, என்னோட அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன், எங்க அப்பா வந்து தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே கூகுளுக்கு போய் அப்படியா அப்படின்னு செக் பண்ணேன். நான் சொல்லவே மாட்டேன். Okay. Does orange head people will also have orange hair down there? இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வீடியோல போய் கேட்டேன். அதாவது வந்து ஜிஞ்சர் ஹெட் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மத்த இடத்துலயும் வந்து ஜிஞ்சர் கலர்ல ஹேர் இருக்குமா, அப்படி இருந்தா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் போய் கூகுள்ல தேடி பார்த்திருக்கேன். Does chemical peel cause acne? எனக்கு இப்போ இந்த பிம்பிள்ஸ் ஆக்னே எல்லாம் வருது இல்ல, பிம்பிள்ஸ்க்கும் ஆக்னேக்கும் எனக்கு முதல்ல வித்தியாசமே தெரியாது. பிம்பிள் அண்ட் ஆக்னே வருது இல்ல, அந்த ஏதோ பிம்பிள் அண்ட் சொல்லுடி அப்படின்னு கேக்குறீங்களா? பிம்பிள் வருது, ஆக்னே வருது இல்ல, அது வந்து நான் பண்ண கெமிக்கல் பீலிங் தான் காரணமா அப்படின்னு நான் யோசிச்சு கூகுள்ல போய் கேட்டு பார்த்தேன். அவ்வளவுதான். Why சென்னை இஸ் ஹாட் அப்படின்னு தேடி பார்த்துருக்கேன். தெரியல, வெயில எங்க போயிட்டு வந்திருப்பேன், ரொம்ப ஹாட்டா இருக்கும், எதனால இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணி கேட்டிருக்கேன். காப்பி ரைட்ஸ் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், டைப் பண்ணி பார்த்துருக்கேன். பிகாஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறேன்ல, நான் மட்டும் வந்து மீம்ஸ் சாங்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன். ஒரு வேலை இருக்குமோ, ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கன நேரத்தில் என்னோட சிந்தைக்குள் நுழைந்த சிந்தனை. இவ்வளவு தமிழ் பேசுறேன், என்ன பார்த்தா தமிழ் பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? Why I'm so lazy? அதுக்கான விடை வந்து இன்னமும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். அதுவும் தேடி பார்த்திருக்கேன். இஸ் டெல்லி சேஃப்? நான் வந்து வியட்நாம் போறேன்னு சொன்னால என்னோட கனெக்டிங் ஃபிளைட் வந்து டெல்லி ஏர்போர்ட். நாங்க வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ எனக்கு டெல்லினா ரொம்ப பயம். ஸோ ஏர்போர்ட் வந்து சேஃபா இருக்குமான்னு சொல்லிட்டு இஸ் டெல்லி சேஃப், இஸ் டெல்லி ஏர்போர்ட் சேஃப் கிளீன் அப்படின்லாம் கேட்டிருக்கேன். குட் குவாலிட்டி மைக் அண்ட் பிரைஸ், இது வந்து இருக்கு இந்த குவாலிட்டி அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றீங்க. சரி, எதுதான் குட் குவாலிட்டி மைக்கு, அதோட ரேட் என்ன அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்ணிருக்கேன். இஸ் பிரெக்னன்சி பெயின்ஃபுல்? அதை ஏன் நீ தேடி பார்த்திருக்க அப்படின்னு கேட்பீங்க. ஃபியூச்சர்ல நம்ம பிரெக்னெண்டா இருந்தா அது பெயின்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு வந்து தேடி பார்த்திருக்கேன். Thus pregnancy and delivery is painful for all species. எனக்கு ஒரு டவுட், இது நாயெல்லாம் 10 குட்டி போடுது, 6 குட்டி போடுது, அதுங்கெல்லாம் அந்த அளவுக்கு அம்மா தாயே அப்படின்னு கத்துற மாதிரி தெரியல. நம்ம ஏன் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஏன் ஹியூமன் ஸ்பீஷிஸ் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இருக்காங்க அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருந்துச்சு. அதை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இப்ப ஞாபகம் இல்லை, பட் நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. இஸ் ஹிப்போஸ் கேன் பி பெட்ஸ்?
கிராமட்டிக்கல் எரர்லாம் பார்க்காதீங்க. நான் என்ன கருமத்தை டைப் பண்ணாலும் அது கரெக்டான ஆன்சர் கொடுப்போம். அதனால கண்ட பேர் இப்ப டைப் பண்ணியிருக்கேன். ஹிப்போபோட்டாமஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பெருசா வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ்ல வந்து குட்டி ஹிப்போ வந்து அழகா கியூட்டா இருந்துச்சு. சரி ஹிப்போஸ் எல்லாம் பெட்ஸ், ஐ நோ அது ரொம்ப டேஞ்சரஸ் இங்கிலீஷ். ஹிப்போபோட்டமஸ் வந்து ரொம்ப ஆபத்தான அனிமல்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா வந்து அது பெட்ஸா ஏன்னா சிங்கம்குள்ளேயே பெட்ஸா வச்சுக்கிறாங்க. ஸோ ஹிப்போஸ் பெட்ஸா வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்தேன். அது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நான் கூகுள் தேடி பார்த்திருக்கேன். அப்புறம் என்ன தேடி பார்த்திருக்கேன் அப்படின்னா, ஹவு டு ரிமூவ் டேண்ட்ரஃப் நேச்சுரலி. நான் சொன்னல என் மண்டைக்குள்ள வந்து ஒரு பனிக்கூட்டமே வந்து இருக்கு. டேண்ட்ரஃப் இருக்கு, அதனால தான் இந்த பிம்பிள்லாம் வருது போல. ஸோ வந்து அது எப்படி நேச்சுரலா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாள்ல 2 நாள்ல போக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்திருக்கேன். இது மாதிரிலாம் டீனேஜ்ல என்னோட கூகுள் ஹிஸ்டரியை நீங்க பாக்கணுமே. நான் அது இன்னொரு வீடியோ போடுறேன். டீனேஜ்ல நான் தேடாத விஷயங்கள் இல்ல. ஹவு டு கிஸ், ஹவு டு ஃப்ரெஞ்ச் கிஸ் அப்படிலாம் நான் வந்து டீனேஜ்ல வந்து தேடி இருக்கேன். இப்போ நான் உட்காந்து சொல்லியே தரலாம், அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் ஒரு காலம். சரி அதை விடுங்க, அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டு. Does reptiles have emotions அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த லிசர்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஈக்குவானவா, அதெல்லாம் பெட்ஸா வச்சுக்கிறாங்க. ஸோ அதுங்களுக்கு எமோஷன்ஸ் இருக்குமா, அதுங்க எந்த மாதிரி வந்து நம்ம ஹியூமன் ரெப்டைல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அதை நான் போய் சர்ச் பண்ணேன். ஸோ என்னோட கூகுள் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு டக்குன்னு எனக்கு தோன்றதை போய் நான் கூகுள்ல கேட்பேன். இல்ல வந்து தோணக்கூடாத விஷயங்கள் எல்லாம் போய் கூகுள்ல கேட்பேன். ஸோ அந்த மாதிரி என்னோட கூகுள் ஹிஸ்டரி எனக்கு வந்து ஜட்ஜ் பண்ணாம கூகுள் வந்து எல்லாத்துக்கும் நான் கேட்கறதுக்கு எல்லாம் வந்து பதில் டான் அப்படின்னு கொடுக்கும். ஸோ ஐ லவ் கூகுள். கூகுள் சிஓ கிடையாது, கூகுள். ஓகே சில்றல்ல போங்கடி. இப்ப நான் என்ன சொல்றது, ஆமா. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் அண்ட் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் பேஜ். லைக், ஷேர் அண்ட் காமெண்ட். இந்த டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு ப்ராட்காஸ்ட்ல தான் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் தட் பர்சன். தேங்க்ஸ் ஃபார் மை ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.